வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அமெரிக்கா ஈரான் இடையேயான தாக்குதல் அல்லது போர் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக பெரிதாகி போய்விட்டது. செய்திக்கு போறதுக்கு முன்னால தினமும் ஒரு ஈரான் இந்த போர் பற்றிய செய்தி தொகுப்பு வெளியிட்டிருக்கேன். 100க்கு 100% உண்மையான செய்திகளை ஓரளவு முன்கூட்டியே கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தான் பிரபல செய்தி நிறுவனங்கள் அடுத்த நாள் அதை பேசுறாங்க. நிச்சயமாக இஸ்ரேல் அமெரிக்கா நிலைப்பாட்டில் தான் நான் இருப்பேன். நான் அதை நேசிப்பவன் தான். ஆனாலுமே சொல்லுகின்ற செய்திகள் எல்லாமே உண்மையா இருக்கும். இதுல இஸ்ரேல் அமெரிக்கா நிலைப்பாட்டில் இருக்கனால ஈரானை குறைத்து மதிப்பிடுவதோ, ஈரான் தாக்குதலை சொல்லாமல் இருப்பதோ, அமெரிக்கா தாக்குதலை மிகைப்படுத்தி சொல்வதோ எதுவுமே இருக்காது. 100% ஒரு சரியான தெளிவான செய்தி தொகுப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கேன். ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு அடுத்த வாரம் தான் பிரிட்ஜ் டே, எலக்ட்ரிசிட்டி டே, அதாவது பாலங்களையும் மின் கட்டுமானங்களையும் அடுத்த வாரம் தகர்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நேற்றே தகர்த்து விட்டார்கள். நேற்று வியாழக்கிழமை இரவு முழுவதும் ஈரானுடைய பாலங்கள், பிரம்மாண்ட பாலங்கள் மற்றும் கட்டுமானங்கள் நேற்று இரவு அழிக்கப்பட்டிருக்கு. மரண எண்ணிக்கை இத்தனை நாள் சண்டையில், இந்த 6வது நாள் சண்டையில் மரண எண்ணிக்கை நேற்று தான் அதிகமாக பதிவாயிருக்கு. நேற்று வியாழன் இரவு ஈரானுக்கு ஒரு மோசமான நாளாக அமைந்து விட்டது. அமெரிக்காவுடைய போர்க்கால அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் அவருடைய முகப்பு படத்தை, ப்ரொஃபைல் பிக்சர்பாங்க, அதை புதுசாக ஒன்று வச்சிருக்காரு. அது சாபஹார் துறைமுகத்தில் கட்டுப்பாட்டு கோபுரம் வாங்க, கண்ட்ரோல் டவர் தாக்கப்பட்டு தகர்ந்து விழும் அந்த நொடி பொழுத புகைப்படமா, அவருடைய முகப்பு புகைப்படமா வச்சிருக்காரு. இப்போ நீங்க பார்க்கிற வீடியோ வியாழன் இரவு ஈரான் சகார் என்ற பகுதியில் உள்ள விமான தளத்தின் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் குண்டு போட்டு அழித்த காட்சி, பற்றி எறும் காட்சியை இந்த வீடியோ பார்க்குறீங்க. تاریخ 25/4 اعلام فرودگاه ایران شهر دوباره در مورد حمله موشک‌های زنگ‌بیزی இப்போ நீங்க இந்த பார்க்குற வீடியோ தான் பிரபலமா உலகம் முழுவதும் பிரபலமா போயிட்டு இருக்கு. இந்த ஈரான் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஒட்டி இருக்கிற பந்தார் அப்பாஸ் துறைமுக நகரையுமே அந்த பகுதியும் இணைக்கின்ற இணைப்பு பாலம், பிரம்மாண்டமான பாலம் இது. இந்த ரோடு 70 கிலோமீட்டர் செல்லுகின்ற ஹைவே அப்படிங்கிறாங்க. அந்த பாலம் தகர்க்கப்பட்ட காட்சி. நிச்சயமாக இந்த பாலத்தில் இன்னும் ஒரு சில மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்காவது நடமாட்டம் நிச்சயம் பண்ண முடியாது. பாலம் துண்டாகிவிட்டது. மிகப்பெரிய அளவு இந்த பாலம் தாக்கப்பட்டிருக்கு. அநேகமாக எண்ணற்ற ஏவுகணைகள் அல்லது எண்ணற்ற குண்டுகள் போடப்பட்டிருக்கும். எப்படி செய்தார்கள், எத்தனை குண்டுகள் போட்டாங்கன்னு சொல்லி இனிதான் வரும். இந்த பாலத்தை தாண்டி இதே பாலத்திற்கு ஒத்த பிரம்மாண்டமான இன்னொரு பாலம் தகர்க்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு 2 பாலங்களை தகர்த்திருக்காங்க ஈரானுக்குள்ள, பிரம்மாண்ட பாலங்களை. மேலும் 10க்கு மேற்பட்ட பிரம்மாண்ட கட்டுமானங்களை தகர்த்து அழிச்சிருக்காங்க. நேற்று ஒரு மோசமான நாளாக ஈரானுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பாலத்தை ஏன் தகர்த்திருக்காங்க, இந்த பந்தார் அப்பாஸ் போற பாலத்தை ஏன் தகர்த்திருக்காங்கன்னா, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஒட்டி இருக்க பகுதி பந்தார் அப்பாஸ் துறைமுக நகர். நாளை சண்டை என்று வரும்போது ஒருவேளை ஹொர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்ற தரைப்படை சண்டை என்று வந்தால் பீரங்கிகள், டாங்குகள் இந்த பாலம் வழியா தான் உள்ள வரணும். அதாவது இந்த பாலத்தை உடைச்சாலுமே மக்கள், இருசக்கர வாகனம் அல்லது சின்ன வண்டிகள்லாம் மாற்றுப்பாதை நிச்சயமா இருக்கும், அதுல போயிடுவாங்க. நேற்றே கீழே போயிட்டு இருந்தது பார்த்தேன். ஆனா
கனரக வாகனங்கள், பீரங்கிகள், டாங்குகள்லாம் வருவது மிக சிரமம். அதனால இந்த பாலத்தை உடைத்திருக்கிறார்கள். இந்த சண்டையில இந்த அரேபிய நாடுகள் யாருமே சேத விபரத்தை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவதில்லை. பள்ளி எண்ணிக்கையை சொல்றாங்க, அந்த கட்டுமானங்கள் சேதத்தை சொல்லுவதில்லை. இந்த பாலம் தகர்க்கப்பட்டதை ஈரானிய குடிமகன் தெரியாத்தனமா திருட்டுத்தனமாக எடுத்து பதிவேற்றம் பண்ணியதுதான் இந்த வீடியோ. இல்லைன்னா இந்த வீடியோவும் நமக்கு கிடைச்சிருக்காது. இன்னொரு பாலம் வந்து இதை ஒத்த பிரம்மாண்ட பாலத்தை காலி பண்ணியிருக்காங்க. அங்க யாரும் வீடியோ எடுக்காதால அது காட்சிப்படுத்த முடியல. இது தாக்குனோடனே அந்த இடத்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஈரான் ராணுவம் கொண்டு வருவாங்க. அதுக்குள்ள யாரும் ஊடுருவி செல்ல முடியாது, குறிப்பாக வீடியோக்கள் எடுக்க முடியாது. தாக்கிய சமயத்திலேயே அங்க ஒரு நபர் இருந்தனால தான் இந்த வீடியோ, உலக புகழ்பெற்ற வீடியோ போயிட்டு இருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருமே தான், ஈரான் மட்டுமல்ல, அண்டையில் உள்ள அரபு நாடுகள் அனைத்துமே இந்த தாக்குதல்ல சேத விவரத்தை ஓரளவுக்கு கொடுக்காம சென்சார் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரான் நான் பேசுகின்ற நொடிப்பொழுது வரை ஏவுகணை அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஏவுகணை, ட்ரோனை. வளைகுடா நாடுகள், அண்டையில் உள்ள நாடுகள், ஜோர்டான், பக்ரைன், குவைத், கத்தார் ஏவுகணை போயிருக்கு. இதுல முதன்முறையாக சிரியாவை நோக்கி முதல் தடவையாக ஏவுகணை அனுப்பியிருக்காங்க. இத்தனை நாள் சிரியாவுக்கு ஏவுகணை அவங்க அனுப்பல. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க சிரியாவை தாக்குனதுக்கு அப்படின்னா, சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணை போயிருக்குங்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. 2 தினம் முன்னால ஒருத்தர் கமெண்ட்ல கூட கேள்வி கேட்டிருந்தாங்க ஆயுத புதைகளை பிடிச்சதை பத்தி. ஈரானிலிருந்து இஸ்புல்லாவுக்கு கள்ளத்தனமாக ஆயுதங்களை மிகப்பெரிய டாங்கர் லாரிக்குள் ஒளித்து வைத்து ஈரானிலிருந்து ஈராக்கிலிருந்து சிரியாவிலிருந்து அது இஸ்புல்லாவை அடையும் படி திருட்டுத்தனமாக சிரியாவிற்கு தெரியாம இந்த லாரி லோடு வந்திருக்கு. பார்க்கும்போது எண்ணெய் லாரி போல, பிரம்மாண்ட லாரி போல தோற்றம் இருந்துச்சு. சிரியாவுடைய சிறப்பு அதிரடி படையினர் ஈராக் எல்லை அருகே வைத்து இந்த லாரியை மடக்கி பிடித்து உள்ளே இருக்கும் பொருட்களை, ஆயுதங்களை கைப்பற்றி காட்சிப்படுத்திட்டாங்க. ஒன்று, இஸ்புல்லாவுக்கு ஆயுதம் போய் சேரல. இன்னொன்று, மிகப்பெரிய ஒரு சாட்சியா மாறி இருக்கு. இத்தனை ஆயுதங்கள் இஸ்புல்லாவுக்கு போது யார் அனுப்பியிருப்பார்? ஈராக்குடைய எப்படி வருதுன்னா இது ஈரான் தான் செய்திருக்கணும். இதுதான் உண்மையான கோபம். 150க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் உள்ள இருந்திருக்கு. தோள்களில் வைத்து ஏவுகணை அனுப்பக்கூடிய லான்சர்கள் உள்ள இருந்திருக்கு. ஏவுகணை பாகங்கள் உள்ளதற்கு, ராக்கெட் பாகங்கள் உள்ளதற்கு ஒரு பெரிய ஆயுத புதையலே மாட்டியிருக்கு. இந்த கோபம், சிரியா இதை பிடித்து விட்டார்கள் என்ற கோபத்துல காட்சிப்படுத்தி விட்டார்கள். இதுக்கு அமெரிக்கா கூட பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கோபத்துல சிரியாக்கு மேல ஏவுகணை வந்திருக்கு. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, பாலத்தை தாக்கியதால் அமெரிக்காவுடைய படைகள் அங்க இருக்கு, அதனால சிரியாவிற்கு ஏவுகணை அனுப்பியிருக்காங்க. ஜோர்டானுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏவுகணை வந்திருக்கு. இந்த ஏவுகணை அனுப்புவதை வீடியோவாக ஈரான் வெளியிடுறாங்க. ட்ரோன் போவது, ஏவுகணை போவது. அந்த அரபு நாடுகள் வந்த ஏவுகணையை வழிமறித்து விட்டோம், வானில் அழித்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த வளைகுடா நாடுகள்ல இருக்கிற யாருமே அவர்களுக்கு மீறி அந்த காட்சிகளை ஒருவேளை வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னா மரண தண்டனைக்கே கொண்டு போயிடுவாங்க. அதனால அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. வானில் வழிமறித்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. ஈரானுடைய பதிலடி தாக்குதல் இந்த நொடி பொழுது வரை போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய முட்டாள் என்றுதான், மூடர்கள் என்றுதான் ஈரான் தலைமையை, இந்த போரை நடத்துகின்ற தலைமையை சொல்லணும். அமெரிக்காவையே இவர்களால் திருப்பி ஒண்ணுமே செய்ய முடியாது. அமெரிக்காட்டையே நேருக்கு நேர் சண்டை போட முடியாது. ஆனா தேவையே இல்லாம இன்னும் எதிரிகளை சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. அமெரிக்காவை தாண்டி இன்னைக்கு வளைகுடா நாடுகள் கூட்டு அறிக்கை, அது வளைகுடா நாடுகளுடைய இமாம் இருப்பாங்க, மத உச்ச போதகர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஈரானை கண்டித்து. இப்படி வளைகுடா சன்னி பிரிவு இஸ்லாமியரை தாக்குவதை கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி தேவையை நம்ம ஜோர்டான் அடிக்கிறாங்க, இன்னைக்கு சிரியாவை அடிக்கிறாங்க. இப்படி எதிரிகளை சேர்த்து கொண்டே இருக்காங்க ஈரான். அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதை தாண்டி நேற்று திரும்ப ஒரு கொலை பட்டியல்,
பழிக்கு பழின்னு சொல்லி இதெல்லாம் ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகின்ற புகைப்படங்கள் வெளியிட்டாங்க. அது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இத்தாலி பிரதமர் மெலோனி அவங்களோட புகைப்படம் இருக்கு, பிரான்சுடைய அதிபர் மெக்ரான் புகைப்படம் இருக்கு, ஜெர்மன் சான்சலர் புகைப்படம் இருக்கு, இங்கிலாந்து பிரதமர் புகைப்படம் இருக்கு. தேவையில்லாம அவர்கள் எல்லாம் வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்த சண்டையில அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக தான் இவர்கள் எல்லாம் செயல்பட்டார்கள். மேலும் இஸ்லாமிய அரபிய உலகத்தை குசிப்படுத்தும் வகையில, மேலும் ஈரானுக்கு ஆதரவாக தான் இவங்க எல்லாமே செயல்பட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்கள திரும்ப வம்புக்கு இழுத்து ஐரோப்பிய ஒன்றியம் எங்களுக்கு ஆகாது, இந்த அலி கொமேனி மறைவிற்கு அஞ்சலி செலுத்த அவங்க வரக்கூடாதுட்டாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை. இப்படி தேவையில்லாம எதிரிகளை அதிகப்படுத்துவது வந்து ஈரான் தரப்பில் சண்டையை நடத்துபவர்கள் ஒரு மூடர்கள் என்றுதான் சொல்ல தோணுது. அதை தாண்டி அமெரிக்கா, இன்னைக்கெல்லாம் அமெரிக்கா இந்த அளவுக்கு கடுமையா தாக்கி இருக்காங்க, நேற்றே பாலங்களை உடைச்சிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சவமாக சவப்பெட்டியில் படுத்திருப்பது போல ஈரானுக்குள் பிரம்மாண்ட மின்சார பேனர்கள் வைத்து காட்சிப்படுத்தினாங்க. இதெல்லாம் தேவையில்லாது, அதனாலதான் இந்த அளவுக்கு அடி வாங்குறாங்க. நீங்க என்னைக்காவது இஸ்ரேல் வந்து இப்படி வந்து வெட்டித்தனமா பேசுறது, கொலைப்பட்டியல வெளியேறது எதைக்காவது பார்த்துருக்கீங்களா? சத்தமே இல்லாம கொலை செய்யறாங்க, சத்தமே இல்லாம இருக்கிறவன இல்லாம பண்றாங்க, சங்காரம் பண்றாங்க, ஆனா பேசுறது இல்லை. இதுதான் குறைக்கின்ற நாய் வேட்டைக்கு உதவாது, சண்டைக்கு உதவாது. ஈரான் இதை பார்த்து நம்ம இதெல்லாம் கத்துக்கலாம். ஈரான் சண்டைக்கோ வேட்டைக்கோ அவன் ஆகவே மாட்டான்னு சொல்லி இதுவே வந்து நிரூபிக்கும். இஸ்ரேல் பிரதமரை அழைத்து இன்னும் வருகின்ற நாட்கள்ல ஈரான் மீதான தாக்குதல் பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுடைய தாக்குதல் விரிவுபடுத்த போகிறோம், பெரிதுபடுத்த போகிறோம், எச்சரிக்கையாக இருங்கள், ஈரானிலிருந்து ஏவுகணை வரலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருக்காங்க. இந்த நொடி, நான் பேசுகின்ற நொடி வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள எந்தவித எச்சரிக்கையாக இருக்க சொல்லி விழிப்புணர்வோ அல்லது சைரன் எதுவுமே இல்லை. மக்கள் அன்றாட வாழ்க்கையில இருக்காங்க இஸ்ரேல்ல. ஏன் அப்படின்னா, நிச்சயமாக இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நொடி பொழுது வரை ஈரானுக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய எண்ணம் இல்லை. ஏன்னா பதிலடி மிக கடுமையா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். இந்த சண்டை நடத்துற தலைமை ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டான், எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க. அதனால இஸ்ரேலை இந்த நொடி பொழுது வரை தாக்குதல் நடத்தும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை. அதனால இஸ்ரேல்ல அலட்சியமா இருக்காங்க. ஈரானை இப்பொழுது தாக்காததினால் லெபனான், காசா, மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க்ல சரியான அடி அடிக்கிறாங்க. யாசர் அரபத் ஆட்கள் ஆட்சி செய்யும் இடம், அங்கேயுமே செம்ம அடி விழுகுது. அவனுக்கு 3 பக்கம் அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈரான் தாக்குதல் நடத்தும் எண்ணத்திலே இல்லை. ஒருவேளை தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பதிலடி மிக மூர்க்கமாக கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு ஈரான் அடிப்பட்டிருக்காங்க. அடிக்கவில்லை. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, 2 காரணத்திற்காக நாங்கள் இந்த போரில் கலந்து கொள்வோம். ஒன்று, இஸ்ரேலை தாக்கினால், ஈரான் நேரடியாக தாக்கினால் மிகப்பெரிய அளவு பதிலடி இருக்கும். அமெரிக்கா எங்களை கேட்டுக்கொண்டால் சண்டைக்கு வாங்க உறுதுணையாகனா சண்டைக்கு நிச்சயமா போவோம். இந்த 2 காரணத்துக்காக சண்டைக்கு போவோம். இந்த நொடி பொழுது வரை இந்த 2ம் நடக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் பதிலடியாக ஈரானிலிருந்து ஹவுதி மூடற்கூடத்தை கூப்பிட்டு, ஹவுதி அந்த மூடற்கூடம் இருக்கும் பகுதியில் குறுகிய கடல் பாதை போகுது, வணிக கப்பல்கள், சரக்கு கப்பல் போகும், அதை நீ மூடிடு, அந்த பக்கம் யாரையும் விடாத, தாக்குதல் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நொடி பொழுது வரை ஹவுதி அந்த மூடத்தனமான வேலையை செய்யவில்லை. ஏன்னா ஹவுதிக்கு அவனுக்குமே மரண பயம் இருக்கும். இந்த காசா ஹமாஸ் என்று ஒன்று இல்லாமல் போனது அவன் கண் முன்னால் வரும். அதை விட முக்கியமானது, இந்த ஹவுதி மூடருக்கு முதலில் ஆயுத பயிற்சி அளித்தவர்கள், அதிரடி இராணுவ நடவடிக்கை அந்த பயிற்சியை கொடுத்தவங்க, ட்ரோன் செய்ய கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாமே இஸ்புல்லா பயங்கரவாத இயக்கம் தான். இஸ்ரேல் கூட வம்புக்கு போய் இன்னைக்கு இஸ்புல்லான்னு ஒன்று இல்லாம அந்த லெபனானே மண்மேடாகிறத ஹவுதி பார்க்கறானுங்க. அதனால அதை விட இவர்களுக்கு எல்லாமே குருநாதன்
சாத்தானின் தலைமை சாத்தான். ஈரானே அந்த அடி வாங்குது, அவனை தலைவனையே கொள்றாங்க. அதனால ஹவுதி இந்த நொடி பொழுது அவர்கள் எந்த அளவுக்கும் ஒரு பெரிய பதிலடியை அமெரிக்கா தரப்புக்கோ இஸ்ரேல் தரப்புக்கோ தரல. அவங்க இந்த சியா சன்னி சண்டை மட்டும் நடக்குது. ஹவுதிக்கும் சவுதி அரேபியா மற்றும் ஏமன் இவங்க கூட சின்ன சின்ன சண்டை போட்டிருக்காங்க. மற்றபடி அந்த கடல் வழி பாதையை ஹவுதி இப்பொழுது வரை மறிக்கவில்லை. தாக்குதல் ஒரு பக்கம் வீரியமாக நடந்தாலும் பேச்சுவார்த்தைக்குமே ஏற்பாடு நடக்குது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரான் சபாநாயகர் காலிபாப் இடையே பேச்சுவார்த்தை வருகின்ற நாட்களில் நடக்கலாம். அதற்கான முன்னேற்பாடுகள்ல பாகிஸ்தான் பிற நாடுகள் இறங்கி இந்த பேச்சுவார்த்தை தொடங்குங்க, இந்த சண்டைகள் வேண்டாம், கடுமையான தாக்குதல் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எளிமையாக இந்த போர் முறையே உண்மையாக ஒரு வியப்பான போர் முறை அமெரிக்கா இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது. ஈரானுடைய மக்கள் தொகை 10 கோடி பேர் இன்னைக்கு இருப்பாங்க. அதனுடைய நிலப்பரப்பு 16,48,195 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு. ஈரான் என்பது பிரம்மாண்ட நாடு. இந்தியாவில் சரிபாதி நிலப்பரப்பு ஈரானுக்கு இருக்கு. இஸ்ரேலை விட 88 மடங்கு பெரிய நிலப்பரப்புள்ள நாடு ஈரான். எந்தவித ராணுவ வீரர்களை அமெரிக்கா தரையில் இறக்காம, ஒரே ஒரு ராணுவ வீரர் மரணத்தை கூட சந்திக்காம, ஆரம்ப காலத்துல 8 பேர் மரணம் அடைஞ்சாங்க ஏவுகணை தாக்குதல. அதுக்கப்புறம் எந்த அமெரிக்க ராணுவ வீரர்களோ போர் விமானிகளோ சிக்காம மரணம் அடையாம வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. தினம் தினம் வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கிறாங்க. நிச்சயமாக இந்த தாக்குதலையே இந்த மிக உயர்ந்த லட்சியம், இந்த மத குருக்கள் மத வெறி ஆட்சிக்கு மேல ஒரு ஆட்சி, நீதிமன்றத்துக்கு மேல ஒரு நீதிமன்றம், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு மேல ஒரு தலைவன் மதவெறியன் அப்படின்னு இருக்கிறதுலாம் மாறிவிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்கள் மீண்டும் அந்த கொதிநிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஹொர்மோஸ் துறைமுகம் பேச்சுவார்த்தையில சரியா கப்பலை அனுமதிக்கவில்லை என்றால் அதையுமே கைப்பற்றுவார்கள் என்று சொல்றாங்க. தன்னுடைய ராணுவ வீரர்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இழக்காமல் இவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்த நாட்டை தோற்கடிப்பது மிகப்பெரிய வியப்புக்குரிய விஷயம். ஈரான் இன்னைக்கு வரைக்கும் பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அமெரிக்க ராணுவம் தரையில வருவாங்க, சண்டை போடலான்னு சொல்லி, வாங்க ஈரான் உங்களுக்கு சுடுகாடு, இங்க பிணப்பட்டி தயாராக்கலாம் வாய்ஸ் ஆர்டர் பேசுறாங்க. ஒரே ஒரு ராணுவ வீரர் இழக்காம வெற்றியை நோக்கி போயிட்டாங்கன்னா சொல்லணும். இன்றிரவு எந்த அளவுக்கு கடுமையான அடி ஈரான் மீது அமெரிக்கா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் இரவுக்கான நேரம் இருக்கு. அதே போல பிக்காக்ஸ் மலை எப்பொழுது தகர்க்கப்பட போகிறது என்றும் பார்க்கணும். அதுக்குள்ள ஈரான் பேச்சுவார்த்தைக்குள்ள போய் சரணடைந்து விட்டார்கள் என்றால் அது அவர்களுக்கு நல்லது. நேற்று ஈரானுடைய துறைமுக முற்றுகை, அமெரிக்காவுடைய துறைமுக முற்றுகை வெற்றிகரமாக போயிருக்கு. ஈரானை நோக்கி வந்த ஒரு கப்பல் அமெரிக்க ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி ஸ்தம்பித்து நின்றிருக்கு. ஒன்று, ஈரானை நோக்கி வந்த ஒரு கப்பலை கைப்பற்றியுள்ளார்கள் அமெரிக்க ராணுவ வீரர்கள். அதை தரையிறங்கி அந்த கப்பலை கைப்பற்றியிருக்காங்க. 3 கப்பல்களை வழிமறித்து திருப்பி அனுப்பிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் ஈரான் அந்த துறைமுகத்திலிருந்து ஒரே லிட்டர் கச்சா எண்ணெயை கூட வியாபாரம் செய்ய முடியவில்லை. நேற்று ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதியை 25 வணிக கப்பல் கடந்திருக்கு. ஒரே நாளில் 25 கப்பல் கடந்தது மிகப்பெரிய சாதனை. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அமெரிக்க பாதுகாப்பு போதும் என்று கருதி துணிச்சலாக, அதுவும் அதிகாரப்பூர்வமாக 25 பிரம்மாண்ட கப்பல்கள் கடந்திருக்கு. இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய அடின்னு பார்க்கலாம். பாலங்கள் உடைந்தது எவ்வளோ பெரிய அடியோ அதே போல அதைவிட மிகப்பெரிய அடி ஈரான் சொல்லியும் கேட்காமல், ஈரான் சொல்லியும் அந்த பக்கம் வந்து அடிப்போன்னு சொல்றதையும் கேட்காம 25 கப்பல் ஒரு நாள் தாண்டி இருக்கு. இரவு அதிகாரப்பூர்வம் இல்லாம எத்தனை பேர் கடந்தாங்கன்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த 25 எண்ணிக்கை 50 மாறும்போது அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி ஈரான் கைவசம் இல்லாம அமெரிக்கா கைவசம் வந்துருச்சுனே புரிஞ்சுக்கலாம். இதுவுமே ஒரு மிகப்பெரிய அமெரிக்க தரப்பு வெற்றி, ஈரான் தரப்பு பலத்த அடின்னு பார்க்கலாம்.
நேற்று இரவு நடந்ததெல்லாம் இதுதான். இன்று இரவு ஈரான் எந்த அளவுக்கு கடுமையாக தாக்கப்படுகிறது என்று பார்க்கலாம். ஈரான் தொடர்ச்சியாக மூடனை போல செயல்படாம அமெரிக்கா காலில் விழுந்து சரணடைந்து விடுவது ஈரானுக்கு மிக நல்லது. இல்லை என்றால் அழிவது ஈரான் தான். நன்றிகள்.